வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா டாப் 5 பெஸ்ட் சைக்கோஸை பற்றி பேசலாம்னு இருந்தேன். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டது, அதனால அது பேசிடலாமே சொல்லுதான் இந்த வீடியோ. என்னோட ஃபேன்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட ஃபேன்ஸ், உனக்கெல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்களா நீங்க கேட்கலாம். நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. அதுவும் இல்லாமல் இதில் வந்து நம்ம அதிகமாக பாப்புலராக பேசக்கூடிய சைக்கோக்களை பற்றி பேச போகிறது கிடையாது. ஏன்னா அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சுடலை, ஜோக்கரு, கிறிஸ்டோஃபரு இவங்களை பற்றிலாம் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அவங்க ஆல்ரெடி ஃபேமஸான ஒருத்தங்க தான். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். நம்ம அதிகமாக பேசப்படாத சைக்கோக்களை பற்றி பேசலாம் அப்படின்றத இந்த வீடியோ. சோரா பேசாம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். 5th பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னா ஃபாஃபா ஃப்ரம் கும்பலாங்கி நைட்ஸ். இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது வந்து பெஸ்ட்டான ஒரு மலையாள படமாக இருக்கும். இதில் வந்து பெருசாக ஃபாஃபா வந்து கொலை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இருக்காது. ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் கூட ஒரு சைக்கோபேத் இருந்தால் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது. ஃபாஃபா பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கூட ஏன்னா சைக்கோவாக இருப்பானடா இவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுவும் சமையல் ரூம்ல வந்து ஒரு சீன் ஒன்று நடக்கும். பேசிட்டு இருப்பாங்க, பின்னாடி தலைவன் போய் இப்படி சும்மா இப்படி நின்று ஒரு ஸ்மைல் ஒன்று சிரிப்பான். அவன் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துலேயும் நீங்கள் வந்து அவன் ஒரு சைக்கோங்கிறத வந்து பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் ஃபாஃபா அந்த படத்தில். 4th பிளேஸ்ல இருக்கக்கூடியது யாருன்னா இமைக்கா நொடிகள் வரக்கூடிய வில்லன். அவன் வந்து சரியான பைத்தியக்காரன். அவன் வந்து சைக்கோங்கிறதோட அவன் வந்து ஒரு பைத்தியக்காரன். கொலை பண்றது அந்த ஆளுக்கு ஒரு அடிக்ஷன் மேடம். என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம அவன் ஒரு சைக்கோத்தனமா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். படத்துல வந்து நயன்தாராவை பழி வாங்கணும். அதுக்கோசரம் என்ன பண்ணுவான், எல்லாரையும் பிடிச்சி கொலை பண்ணி அதை வந்து நயன்தாராவை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பண்ணி அது காரணமே நயன்தாராவோட தம்பி தான் அப்படின்ற மாதிரி மாத்தி அதை இது பண்ணிட்டு இருப்பான். அதுவும் அந்த படத்தை அந்த சைக்கோ என்ன திரும்ப பண்ணுவான், இதெல்லாம் அவன் பொண்டாட்டியை வந்து நிறுத்தலான்றதுனால அவன் பொண்டாட்டியவே கொலை பண்ணுவான். யாரா நீ எவ்வளவு பெரிய சைக்கோடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அடுத்து 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடியது யாருன்னா அப்சஷன்ல வரக்கூடிய பியர். ஒருத்தனால ஒரு பொண்ணை இவ்வளோ கேவலமா ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து அந்த படத்தை பார்க்கும்போது தெரியும். அதுவும் ஒரு லவ் பண்ண ஒருத்தனால இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியுமான்றது தான். நீங்க வந்து நார்மலா அந்த படத்தை மேலோட்டமா பார்த்தீங்கன்னா நார்மலா ஓகே அவளுக்கு தான் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து அதுல ஒரு துளி கூட விருப்பம் இருக்காது. நீங்க வந்து ஒரு பொண்ணை கட்டி போட்டு அவ வந்து எனக்கு தான், நீ வந்து என்னதான் லவ் பண்ணும், நீ அவன் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ற அளவுக்கு அந்த படத்துல வந்து அவன் பண்ணியிருப்பான். நீங்க வந்து சொல்லலாம் அவனுக்கு என்ன ப்ரோ தெரியும், இதை உடச்சா இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி அவனுக்கு மட்டும் என்ன தெரியுமா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஓகே, அது வந்து ஓகே. அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு சீனை எடுத்து பாருங்க. அவன் ஒன் சைடா லவ் பண்ணா, அவன் உடைச்சதுனாலதான் அவன் அப்படி மாறி இருக்கான்னு சொல்றது வந்து இவனுக்கு தெரியும். இருந்தாலும் அவன் வந்து அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாருக்கிட்டையுமே அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான். அவ வந்து போதை பொருள் எடுத்து அவளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இல்ல அவன் உண்மையாலுமே என்ன லவ் பண்றா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிருப்பான். அதாவது இவன் வந்து விக்டிம் மாதிரியும் அவதான் இவனை வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி இவன் பண்ணியிருப்பான். ஆனா உண்மை என்னது, அவதான் விக்டிம், இவன் தான் அவளை வந்து இந்த மாதிரி மாத்திருப்பான். அது நீங்க நினைச்சு பாருங்க, அந்த விஷ வந்து அவன் ஆல்டர் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிருப்பான். அந்த விஷ வந்து கேன்சல் பண்ண முடியுமான்னு சொல்லி அவன் அதுக்கப்புறம் தான் கேட்பான். அது மட்டும் இல்லாம அவ வந்து அந்த ஒரு பெட்ரூம் சீன் ஒன்று வரும். பியர் வந்து இவளை பார்க்கறதுக்கோசரம் வெளியே போவான். அந்த டைம்ல வந்து ஒரிஜினல் நீக்கி சொல்லுவா, தயவு செஞ்சு என்னை கொன்னுரு, என்னால முடியல, என்னை கொன்னுருன்ற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த நாய் என்ன தெரியுமா கேட்பான், என் கூட இருக்கிறது உனக்கு என்ன கஷ்டமா இருக்குதுன்னு கேட்பான். நினைச்சு பாருங்க அவன் எவ்வளவு பெரிய சைக்கோத்தனமான கேரக்டரா இருப்பான்னு. அதனால அவனையும் இந்த லிஸ்ட்ல சேர்க்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா. அடுத்து இருக்கிறது யாருன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வரக்கூடிய ராம்சே. நீங்க மட்டும் அவன் கையில சிக்கிட்டீங்க அவ்வளவுதான். இதுல இருக்கிறதுலயே இவன் கிட்ட மட்டும் நான் சிக்கிறவே கூடாதுடா அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னு அது வந்து ராம்சே தான். நினைச்சு பாருங்க, தியோன் கிரேஜாயெல்லாம் நாயா மாற்றி வச்சிருப்பான். அவ்வளோ அவனை டார்ச்சர் பண்ணி இது பண்ணி எவ்வளோ அவனை இது பண்ணியிருப்பான்னு நினைச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சைக்கோத்தனமான கேரக்டர். இதுல இருக்கக்கூடிய மற்றவங்க கூட ஓகே, ஏதோ கொஞ்ச நேரம் செட்டாகலாம், செட்டா கூட நிம்மதியா இருக்கலாம்.
ஆனா இவன் கையில சிக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். உங்களை வந்து நாய் மாதிரி வளர்த்திட்டு இருப்பான். இவன் கையில மட்டும் நீங்க வந்து சிக்கிடவே கூடாதுன்னு வேண்டிக்குவாங்க. அடுத்து இருக்கக்கூடியது யாருன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து எனக்கு நிறைய பேர் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஆனா இதுல யாரை போடுறதுன்னு சொல்லி எனக்கு ஒரு தெளிவா தோணலை. அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உங்களுக்கு யாரை போடலாம், இவன் வந்து சூப்பரான ஒரு சைக்கோரா, இவனை ஏன்டா நீ சொல்லலை அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து கறி வாங்குவா வேணாமான்னு மக்களாக நீங்க சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பை. நீ கேட்ட வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன். நாட்டுக்காகலாம் இல்ல, நீ கேட்ட உனக்காக. போடா